இவங்க வந்துட்டு நாங்க கன்சீவா இவ வந்து இருக்கும்போது என் மூஞ்சில கூட இவள முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டு சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க சார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கருப்பா பிறந்துருவாங்க அப்படிலாம் பிறக்கும்போது இவ கலர்ல இதாயிடுச்சு. டே பை டேல வந்து பிளாக் கலர்ல வந்து மாறும்போது டோட்டலி அவங்களுடைய அந்த வே ஆஃப் ரியாக்ஷன் எல்லாமே வந்துட்டு என்டையர்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா அழகா இருந்தாலே இப்ப என்ன கருத்த குட்டியே போயிட்டா, இப்படி இருக்காளே, ஏன் அம்மா கலர் 1% கூட வரல. ஏதாவது பண்ணி நீ பிள்ளைய வெள்ளையாக்கிடு, ஏதாவது பூசி ஏதாவது பண்ணு, எப்படி ஆயிட்டா பாரு, என்ன மாதிரி இருக்கக்கூடாது, உன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற. அப்படி பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, கருப்பழகு கணவர்கள் மற்றும் சிகப்பு அழகு மனைவிகள். இதான் நான் பேச இருக்க தலைப்பு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை வந்து டிஸ்க்ளைமராகவே நாங்கள் சொல்லிடுறோம். கருப்புங்கிறது தாழ்ந்தது, கலர் அப்படிங்கிறது வெள்ளைங்கிறது உயர்ந்ததுங்கிறதுக்கு இல்லை. இரண்டுமே அழகுதான். அதனால மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். பார்க்குறவங்களும் அதை வந்து புரிஞ்சுக்குங்க. கலரில் எந்த டிஸ்கிரிமினேஷனுமே இல்லை. இது சேஞ்ச் ஆகணுங்கிறது தான் தமிழோட மோட்டிவும் கூட. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இன்னைக்கு தேதிக்குமே வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு பேசும்பொழுது யார் அதிகமாக ப்ரொபோஸ் பண்ணிருக்கான்னு பார்த்தோம்னா வேற யாரு? நான் தான். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய அப்போதைய பாய் ஃப்ரெண்ட், இப்போதைய கணவர் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முக்கியமா காரணம் வந்து என்ன? எது உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு? ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா இல்ல நாட்டியம் ஆடும் என்னுடைய நடையா அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா? பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம் காலேஜ் படிக்கிற டயத்தில். இவங்க லாஸ்ட் சீட்டில் வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து வந்து பாட்டு பாடி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அனுராதயமான் ததேவியமான் ஜல் தேவியமா எங்கள் தேவியமா மீனாட்சி சேஷத்ரி ராணி முகர்ஜி கமலா போல ஒண்ணு நிமலா போல ஒண்ணு அம்பிகா ராதிகா கமலா விமலா ஜோதிகா இந்த கேப்னா எப்படி இல்லையே சைடா அந்த 2 பேர் நிக்கிற கேப்ல அவங்க பாய்ஸ் நின்னுட்டு இருந்தாங்க. அந்த கேப் வழியா இவங்களை பார்த்தேன். கமலா விமலா ஜோதிகா லவ்வே பண்ண மாட்டேன்னு இருந்தாலும் 1 வீக்ல லவ் வந்துருச்சு எல்லாமே. பார்க்காம இருக்க முடியல. எனக்கு ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணதுனால அந்த பையன் கிட்ட போய் நான் லவ் பண்றேன், அது ஏன் ஆளு, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு என்னை காப்பாற்றணும்னு பண்ணது. அது நம்பாத. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அட்ராக்ஷன் வந்து நானே ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. எனக்கு இவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஷார்ட் நோஸ், ரோசி லிப்ஸ், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்த்தா சொல்றாங்க தெரியுமா? உங்களை பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க வேற யாரும் சொல்ல மாதிரி உட்காந்துருக்கீங்களே. ஒருத்தவங்க லவ் பண்ணிருக்காங்க, டிஸ்டர்ப் பண்றான்னு சொன்னாங்க. நீங்க என்ன தெரியுது நான் லவ் பண்றேன்னு போய் சொன்னீங்க. சைடு கேப்ல கெடா வரணும்ல. சரி, அதுக்கு அவங்க பெர்மிஷன் இல்லையா? பரவாயில்ல சொல்லிட்டீங்களா? இல்ல பரவாயில்ல சொல்லிக்கலான்ட்டு அப்படியே அடிச்சு விடுவோம். வந்தா லக்கு இல்லாட்டி பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. விடாதடா, இத கட்டி மலை எழுப்போம். வந்தா மலை, போனா நிறைய மலை இழுத்துட்டு போலுக்குதே. ஒரு பொண்ணு உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. ஓகே, எந்த வித செகண்ட் தாட்டும் இல்லாம டக்குன்னு இதான் சான்ஸ் டக்குன்னு அக்செப்ட் பண்ண காரணம் என்ன? கலர் தான் காரணம். கலர் தான் காரணமா? இல்ல அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. அப்படி இல்ல சார், நிறைய பொண்ணுங்க வந்து பேசும். இருந்தாலும் லவ்னு சொன்னது இவங்க மட்டும்தான். அப்ப நீங்க என்ன ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தீங்களா? நான் நிறைய ட்ரை பண்ண ஒண்ணு செட் ஆகல. மூஞ்ச பாரு, திருட்டு மூஞ்சி. ஒரு பொண்ணை விடாது. அம்மாட்ட அதுக்கு முன்னுக்கூட்டி நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவேன்னு இதுக்கு முன்னுக்கூட்டி போய் சொன்னேன். கல்யாணம் முடிச்சிட்டு தான் அம்மாட்ட போய் சொன்னேன் நான் ஒரு பொண்ணை லவ்வே பண்ணுதேன் அப்படின்ட்டு. அம்மா யார் என் பிள்ளைய லவ் பண்ணுதா வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னு இவ போட்டோ காமிச்சேன். நல்லா தான் இருக்காடா. மீரா கிட்ட நெருக்குன்னு 4 கேள்வி கேட்கணும்னால அத இப்ப கேளுமா. இப்ப நீ மாட்டினியா? எனக்கு சாதாரணமா கோவமே வராது. வந்துச்சுன்னா இவங்க வந்துட்டு இவங்க போய் ஃபர்ஸ்ட் இவங்களை போய் பார்த்தோன்னே இவங்க ஃபேமிலி சைடு எல்லாருமே என் கண்ணு முன்னாடியே பையன் ரொம்ப கருப்பா இருக்கானே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்றாங்க? அப்படியே சொல்லிட்டாங்க சார். என் மாமியார்ல இருந்து எல்லாருமே பையன்
தேவா இல்ல நான் நேர்ல இருக்கும்போது தான் சார் இவங்க அம்மா சொல்றாங்களா? இவங்க அம்மா சொல்றாங்க, யார்கிட்ட இன்னொரு கிட்ட இவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. உன் இதுல இருக்கும்போது உங்களை பிளாக்கா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுதான் மன உளைச்சல் காலாகி ஒரு கட்டத்துல என்னடா இது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிட்டு லாஸ்ட் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன், நம்பர் கொடுக்குறேன், உனக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ண அப்படின்னாங்க. 2 நாள் கழிச்சு நான் பேசுறேன், இவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். இருக்கும்போது எத்தனை வயசுமா? கொரோனா டைம், அப்போ 9th படிச்சு முடிக்கிறேன். 16 வயசு இருந்துச்சு சார். 16. எதுக்கு இதெல்லாம்? உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? அம்மா கொரோனா டைம்ல அம்மாட்ட எப்படி பொய் சொல்லிட்டு தான் வாங்குவேன் ஃபோனை. அம்மா ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா படிச்சீங்கம்மா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்புறம் ஸ்மூத்தா ஓகே ஆயிடுச்சு எல்லாமே. ஸ்மூத்தாக எங்க சார் ஓகே வச்சு இவ நான் லவ் பண்றது தெரிஞ்சு பிளான் போட்டா. இந்த மாதிரி நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் செத்து போயிருவேன், வந்து என்ன கூட்டு போ, இல்லைனா இருக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். எனக்கு என்ன அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. 16 வயசுல கல்யாணம் பண்றீங்க. இப்போ வீட்ல மேரேஜ் வந்து லீகலா செலிபிரிட்டி ஆகாது. வீட்ல பிரச்சனை வந்திருக்கும், எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அதான் போய் 6 மாசம் உள்ள உட்கார வச்சால. எங்க ஜெயிலியா? சாம்பார் அப்ப எனக்கு எனக்கு தெரியாது சார். அவள் 18 வயசு ஆகுதுன்னே தெரியலையா? அவ எத்தனை வயசுன்னு தெரியாது. எனக்கு ஒரு மைல் தெரியாதுல. எனக்கு செத்த போயிடல. எனக்கு சில ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஏஜ் வந்து 18 16. அண்ணன் தம்பி அம்மா அப்பா எல்லாரும் கூட தான் இருக்கா, என்னைத்தான் மண்டையை கழுவி இருக்கா அப்படின்னு அப்பதான் சார் தெரிஞ்சது. இப்போ கேஸ் ஏம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? என்ன பண்ணிருக்கீங்க? 16 வயசுல ஒரு மேரேஜ், 17 வயசுல ஒரு மேரேஜ், 18 வயசுல ஒரு மேரேஜ், 19 வயசுல ஒரு மேரேஜ், அவ்வளவுதான். என்னால உன்னை வீட்டுல இருக்க முடியாதுடா, நீ எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு அப்பயே இது பண்ணிட்டேன். கோயில வச்சு மறுபடியும் மேரேஜ், எங்க 2 வீட்டாரு மட்டும் வச்சு மேரேஜ் பண்றேன் சார். நீங்களா யாருடா? How do I tell you? ஆளு மேரேஜ் இப்பதாங்க மோதிரம் பாக்குறேன் நானு. நீங்க எல்லாரும் தான் சொல்றாங்க, வாழ்க்கையில ஒரே பொண்ணுக்கு ஒரே ஆளு இத்தனை டைம் தாலி கட்டினது நீ மட்டும் தான் உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் கன்சீவா இவ வந்து இருக்கும்போது என் மூஞ்சில கூட இவளை முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டு சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க சார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்படி முழிச்சா வந்துட்டு பிள்ளை என்னை மாதிரி பிறக்கும், ஸோ இந்த மாதிரி கருப்பா பிறந்துருவாங்க அப்படிலாம் 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. என்ன பண்ண போற? திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. பிறக்கும்போது இவ கலர்ல இதாயிடுச்சு. டே பை டேல வந்து பிளாக் கலர்ல வந்து மாறும்போது டோட்டலி அவங்களுடைய அந்த வே ஆஃப் ரியாக்ஷன் எல்லாமே வந்துட்டு என்டையர்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. பொண்ணு கருப்பா ஆயிடுச்சு, பையன் அப்பாவை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நான் ஏன் பொண்ணு, அது நான் வளர்க்குறேன், ஏன் இது எனக்கு பொண்ணு என்னைய மாதிரி இருக்கிறது நான் பெருமைப்படுறேன், அது என்னோட பொண்ணு, நான்லாம் ஆளாக்குறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்த முகத்தை பார்த்து இதெல்லாம் சொல்ல தோணுது உங்களுக்குலாம்? பச்சை குழந்தை, அந்த குழந்தை பார்த்தும் கலரை வச்சு எப்படி பேச தோணுதுன்னு எனக்கு தெரியல சார். ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். என்னடா வாழ்க்கை இது? மனுஷ வாழ்க்கை என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கலாம். பட் எங்க அம்மா சைடு இவங்க எல்லாருமே பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ரொம்ப இது பண்ணாங்க. ஆக்சுவலி பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு கடவுள் வந்து வீட்டுக்கு வந்து இருக்காருன்னு நினைச்சுக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்பா சாமி அது நிறைய டென்ஷன்ல இவரெல்லாம் ரொம்ப திட்டியிருக்கேன். என்ன உங்க வீட்டில் இப்படிலாம் பேசுறாங்கன்னு. என் வீட்டில் இது சொல்லும் போது வந்துட்டு இப்படிலாம் சொல்றாங்க. ஆமா சாமின்னு ஏதாவது பண்ணி, அந்த ஒரு டேர்ம்ல தான் இவரும் சொல்லிட்டாரு, ஏதாவது பண்ணி நீ பிள்ளைய விளையாக்கிடு. என்னால முடியாதுப்பா, அவமானத்தால் பாதிக்கப்பட்டவன் ஏதாவது பூசி ஏதாவது பண்ணு, எப்படி ஐட்டா பாரு, என்ன மாதிரி இருக்கக்கூடாது, உன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு வேர்டிங்க அன்னைக்கு விட்டுட்டு. பொதுவாக என்னால் முடியல, டயர்டாக இருக்கு. ஆனால் நான் சாதாரண மனுஷன். இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். டே பை டே கலர் சேஞ்சஸுக்கு
ஒன் பை ஒன் ரீசனா சொல்லிட்டு இருந்தாங்க சார். ரொம்ப ஒரு நோயெல்லாம் இருக்க போகுது, ஏதாவது டிசீஸ் இருக்க போகுது, அதனால தான் பிள்ளை வந்து ரொம்ப பிளாக். ஆமாங்க, கருப்பு தாங்க எப்பவுமே அழகு. கண்ணபிரான் என்ன கலர்ல வரையணும்னு குழப்பம் வந்தப்ப கருப்பு கலர்ல தான் வரைஞ்சாங்க. அதனால தான் அவன் கார்மேக கண்ணன். ஆழ்கடல் கருப்பு, அடைமலை பேர வானமும் கருப்பு, மொத்தத்துல காந்தலே ருசி, கருப்பே அழகு. சத்து குறைபாடுனால கூட இப்படி மாறலாம் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஓவர் ஆயிடுச்சு சார். ஃபர்ஸ்ட் அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி.